தந்தை மைந்தர் தூயாவியானவரின் திருப்பெயருக்கு மாற்றி உண்டாவதாக. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் செங்கல்பட்டு குருசேகரம் தூய அந்திரேயா ஆலயத்தின் வழியாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளின் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்பிக்கை டிவியின் வழியாக என்னுடைய திருச்சபை இறை மக்களோடு இணைந்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்த திருநாளின் மகிழ்வை வெளிப்படுத்துகின்ற விதமாக 3 பாடல்களை உங்களுக்கு சமர்ப்பிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் பிரிவு 5-6 வசனங்களிலே சொல்லப்பட்ட வண்ணமாக, அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ள திருவாக்கு நிறைவேறுதலின் மகிழ்வை பாடல்களின் வழியாக இந்த நாளிலே உங்களுக்கு வெளிப்படுத்த நாங்கள் விளைகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை என்று சொல்லப்படுகின்ற பாரம்பரியமான ஒரு கல்லறை எருசலேம் நகரத்திலே இருக்கிறது. ஆக சுற்றுலா பயணிகள் அங்கே அதிகமாக வந்து பார்ப்பது உண்டு. அப்படிப்பட்ட நிலையிலே அதே தருணத்திலே தோட்டக்கல்லறை என்று சொல்லி, கார்டன் டோம் என்று சொல்லி 1885ஆம் ஆண்டு ஒரு கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கல்லறை கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது 20 அடி உயரத்திற்கு குப்பையும் மண்ணும் மூடி இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆக அதை கண்டுபிடித்தவுடன் ஆராய்ச்சியாளர்கள் அந்த கல்லறையில் இருந்து எடுக்கப்பட்ட மண் மற்றும் குப்பைகளை பத்திரமாய் சேகரித்து இங்கிலாந்து நாட்டில் இருக்கின்ற சயின்டிஃபிக் அசோசியேஷன் ஆஃப் கிரேட் பிரிட்டன் என்று சொல்லப்படுகின்ற தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அதை அனுப்பினார்களாம். அப்படி அனுப்பப்பட்ட நிலையிலே அந்த ஆராய்ச்சியின் வழியாக அந்த தோட்ட கல்லறையிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணிலே மனித உடல் அடக்கம் செய்யப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று அறியப்பட்டது. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நிமித்தமாகவே அவரது சரீரம் அடக்கம் செய்யப்பட்டதற்கு ஆதாரம் ஒன்றுமே அங்கு கிடைக்கப்படவில்லை என்பது அந்த ஆராய்ச்சியின் முடிவாக அவர்கள் சொன்னார்களாம். ஒருவேளை அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உயிருடன் எழுந்தவராக, உயிருடன் எழுப்பப்பட்டவராக அல்ல, அவர் உயிருடன் எழுந்தவராக, உலகை வென்றவராக, வெற்றி சிறந்தவராக அவர் காணப்படுகிறார். இன்றும் அவர் ஒருவேளை ஆதி திருச்சபையிலே தொடக்க காலத்திலே முதல் ஆதி திருச்சபையினர் கொண்டாடிய பண்டிகை ஒருவேளை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பண்டிகை. அவர் உயிர்த்தெழுந்த திருநாளையே அவருடைய பிறப்பிற்கு முன்பதாக அல்லது அவர் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முன்பதாக உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகையை ஆதி திருச்சபையினர் கொண்டாடினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு திருநாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள். எனவே அந்த உயிர்ப்பின் நாளை பாடலின் வழியாக உங்களோடு நாங்கள் சமர்ப்பிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக கீர்த்தனைகளிலே 327வது பாடல் என்னால் உரைக்க முடியாது என்கின்ற கீர்த்தனையையும், அதை தொடர்ந்து 394வது கீர்த்தனை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகை வென்றவர் என்ற புத்தெழுச்சி பாடலையும், அதோடு 60வது கீர்த்தனை எழுந்தார் இறைவன் என்கின்ற 3 பாடல்களை கீர்த்தனைகளை உங்களுக்கு சமர்ப்பிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். பாடல்களை எங்களோடு இணைந்து எங்கள் மகிழ்ச்சியாய் கேட்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவர் நம்முடன் இருக்கின்றார். அவருடைய உயிர்ப்பின் நாளை ஒன்றிணைந்து நாம் மகிழ்வோடு கொண்டாடுவோம். ஆண்டவர் சொன்ன வாக்கின்படி கட்டளை பிறக்க, தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க, எக்காலம் முழங்க ஆண்டவர் வானி நின்று இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கின்ற நாமும் அவரோடு மேகங்களில் ஒன்றிணைவோம் என்கின்ற அவருடைய 2ஆம் வருகையின் நிகழ்வை 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நாளை எதிர்நோக்கியவர்களாக நாம் ஒன்றித்து பயணிப்போம். இந்த பாடலின் வழியாக ஆண்டவருடைய உயிர்ப்பின் நாளை நாம் மாட்சிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சனி சனி பமணி பகாரி
சபை செழிக்க எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன்.
வந்து உதவி செய்வார்.